ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளாப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூலை மாதம் 24 தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு துஷ்ட மிருகங்களுடனே. 1 கொரிந்தியர் 15:32 சொல்கிறது, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். நம்முடைய போராட்டங்களிலே துஷ்ட மிருகங்களுடனே கூட நமக்கு போராட்டம் இருக்கிறது. துஷ்ட மிருகங்கள் என்றால் கரடியோ சிங்கமோ புலியோ ஓநாயோ இல்லை. இங்கே துஷ்ட மிருகங்கள் என்று அழைக்கப்படுவது துர் உபதேசங்களையே. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஏராளமான துர் உபதேசங்கள் இருந்தன. சதுசேயர் என்ற ஒரு கூட்டத்தார் உயிர்த்தெழுதல் இல்லை, நரகம் இல்லை, பிசாசு இல்லை என்றெல்லாம் பேசினார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தார் பழைய ஏற்பாட்டில் உள்ள விருத்த சேதனம், சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்களை எல்லாம் வலியுறுத்தினார்கள். இன்னும் சிலர் தெய்வீகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமான துஷ்ட மிருகங்களுடனே போராட வேண்டியிருந்தது. துர் உபதேசத்தை ஏன் துஷ்ட மிருகம் என்று வேதம் சொல்லுகிறது? ஆம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு பெயர் துஷ்ட மிருகம் ஆகும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த மிருகத்தை குறித்து அதிகமாய் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் அதற்கு கொடுத்தது. அன்று கடற்கரை மணலில் இருந்து மிருகம் வந்தது போல இன்று பல வகையான துர் உபதேசங்களும் தவறான போதனைகளும் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓனாய் வருவதைப் போல நம் தேசத்திற்குள் வந்துவிட்டன. இந்த துர் உபதேசங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனுடையதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது என்று எச்சரிக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3ஆம் வசனங்கள். நாம் இந்த கள்ள உபதேசங்களுக்கு விரோதமாய் போராடாவிட்டால் இந்த உபதேசங்கள் மிருகங்களைப் போல பலன் கொண்டு அநேகரை வஞ்சித்துவிடக்கூடும். ஓநாய்கள் போல இந்த உபதேசங்கள் புறப்பட்டு வந்து இளம் கிறிஸ்தவர்களை மயக்கி கொண்டு சென்று விடுகின்றன. ஆவியில் பலவீனர்களையும் தள்ளாடுகிறவர்களையும் வழிவிலக போக பண்ணிவிடுகின்றன. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்தை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிகளை துரத்துவதற்கு அது ஏதுவாயிருக்கும். எந்த உபதேசங்களையும் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பாருங்கள். எந்த அனுபவங்களும் வேதத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பாருங்கள். இன்றைய நினைவிற்கு பிலிப்பியர் 1:27, நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 35 மற்றும் 36ஆம் சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 25ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். துஷ்ட மிருகங்களையும் துர் உபதேசங்களையும் அடையாளம் கண்டுகொண்டு நடந்து கொள்ளுங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.